அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் சனி பகவானின் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்குள் மாறுகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி பகவானின் வீட்டில் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மாறுதலை சந்திக்கும் இந்த வேலை என்பது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டம பாதிப்புகளும் சிரமங்களும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளையும் தவிடுபடியாக்கி உறுதியாகவே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையிலும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் பல மடங்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் இந்த வேளை சனி பகவானின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படும். ஏனென்றால் பொதுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பார்வையில் சனி மற்றும் ராகு கேது சுக்கிரன் என பல கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அவர் பகை கிரகமாக பார்ப்பதால் தான் இந்த கிரகநிலைகளின் வீட்டில், அதாவது சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் ஆட்சி வீட்டில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்றுத்தர இயலாத ஒரு அமைப்பு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் சனி பகவானினுடைய சஞ்சார அமைப்பும் அது மட்டுமல்லாது சூரியனுடைய சஞ்சார அமைப்பும் பொறுத்து இந்த நிலையில் மாற்றம் உண்டு. ஏனென்றால் சனி பகவான் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட அவர் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக 10ஆம் இடத்திற்குள் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி முழுமையாக ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். மார்ச் 29ஆம் தேதி முதல் தான் அவர் முழுமையாக தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். அந்த வேளையில் சூரியனும் தொழில் ஸ்தானத்தை அலங்கரிப்பார். எனவே சனி மற்றும் சூரியனினுடைய இணைவு இந்த தருணத்திலிருந்தே ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையிலிருந்தே சனி மற்றும் சூரியன் இணைந்திருப்பதால் சில முரண்பாடான நிகழ்வுகளை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் சனி பகவானும் தனது பார்வையில் பகை கிரகமாக தான் பார்க்கிறார் சூரியனை. எனவே சனியின் ஆட்சி வீட்டில் அஷ்டமத்தில் இருந்து விலகியது ஒரு புறம் நன்மை என்று பார்க்கப்பட்டாலும் கூட சனியின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் கூடுதல் கவனம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் கோல்சார விதியின் அடிப்படையில் அஷ்டமத்தை விட்டு எந்த ஒரு கிரகம் விலகினாலும் சற்று நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் சூரியன் அஷ்டமத்தை விட்டு முழுமையாக விலகிவிட்டார். ஏற்கனவே பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் வலம் வரக்கூடிய வேளையில் ராகுவும் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். எனவேதான் பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. திருக்கணிதத்தின்படி 4 கிரகநிலைகளும் பாக்கியத்தின்படி 5 கிரகநிலைகளும் இணைந்திருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நெருக்கடி, சிரமம், சிக்கல், தடை, தாமதம் என பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் அதிகமாக சந்தித்து வந்தாலும் கூட அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் உறுதியாகவே பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவ கிரகங்களிலே சூரியன் இல்லை
என்றால் எந்த ஒரு கிரகத்திலும் உயிரினம் இல்லை, ஆற்றல் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்துவிடும். அப்படி ஆற்றலுக்கு மூலமாகவும் நவ கிரகங்களின் இயக்கத்திற்கு ஆதாரமாகவும் திகழக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி இருப்பதால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலான நன்மை உண்டு. சாதகமற்ற சூழல் என்று இருந்த நிலையில் சாதகத்தை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது படிப்படியான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல வகையில் மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து தோல்வி, சிக்கல், சிரமம் என்று பல நிகழ்வுகளை அதிகமாக சந்தித்து வந்திருந்தாலும் கூட அவை அனைத்திலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மாற்றம் நிறைந்த ஒரு அமைப்பாக இந்த வேலை அமைய போகிறது. பல்வேறு வகையான சிக்கல், சிரமம், நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். ஏனென்றால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை கிரகநிலைகளுடன் இணைந்து வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பல பணிகளில் துணிச்சலுடனும் விரைவாகவும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை விட கிருஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் அமோகமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை, அரசியல் துறையில் மிக முக்கியமான நகர்வுகளையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல அற்புதமான சந்தர்ப்பங்களை இனிதே பெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்ற பாதையில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை நகர்த்தி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறுவதோடு மட்டுமல்லாது இனி வரக்கூடிய தருணங்களில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை உஷ்ண கிரகமான சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். எதை செய்ய நினைத்தாலும் அதை உறுதியாகவே செய்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சூரியனின் நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சூரியனின் அருளால் நிறைந்த நன்மை கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அனுதினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரிய வழிபாட்டை மேற்கொள்வதால் புத்துணர்ச்சியும் ஆற்றலும் கிடைக்கும். அன்றாட பணிகளை உற்சாகத்துடன் செய்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழலாக அனைத்து பணிகளையும் மிதுன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாக கிடைக்கும்.